இப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோவா கேங் வந்து அப்படியே கொரில்லா கேங் மாதிரி ஆயிட்டு போச்சு. என்ன பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துட்டு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா இனிமே போச்சுன்னா வந்து ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னடா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம், ஒரு வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கே ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணி கன்ஃபார்மா வந்து கோவா கேங்ல வந்து விரிசல் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இனிமே வந்து கோவா கேங் ஆட்டம் பயங்கரமா இருக்கும். ரயனோட ஆட்டமா தான் சரி, ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி, மேக்ஸிமம் ரயன், ஜாக்லின் இவங்க 2 பேரும் வந்து இப்ப ரொம்ப இப்பயும் கனெக்ஷன்ல இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்ப லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்லினுக்கு சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு சண்டை. என்ன சண்டை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக் வந்து குலைச்சிருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? அது வந்து சௌந்தர்யா சொல்றாங்க, நம்ம கேப்டன் வந்து ரஞ்சித் வந்து கேட்கறாரு யாரு தூங்கினா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சௌந்தர்யா வந்து ஜாக்லின் தான் தூங்கினா, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கண்ணை மூடும் போது சொன்னேன் கண்ணை மூடாதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னேன், அவ கேட்கல, அவ தான் தூங்கினா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சௌந்தர்யா வந்து சொல்ல, ஜாக்லின் வந்து நான் தூங்கவே இல்லை, நான் தூங்கின நீ பாத்தியா, நான் அப்படி கண்ணை தான் மூடி வச்சிருந்தேன், நான் தூங்கவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு பக்கத்து சொல்றாங்க, ஏமா கண்ணை மூடினாவே அங்க வந்துருக்கு நாய் ஒவ்வொன்னு குலைக்க ஆரம்பிச்சிடும், நீ இதுல வந்துட்டு நீ கண்ணை மட்டும் தான் மூடனா ஏதாச்சும் கையை ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கணும், கால ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீ வந்து கண்ணை மூடிக்கிட்டு தூங்கலன்னு சொன்னா எப்படிமா போவாங்க, கேமரா வந்துட்டு அப்புறம் என்னமா பாக்கும், கேமரா வந்து உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சு பாக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்து இப்ப நான் சொல்ற கேள்வியவே சௌந்தர்யா ரிப்பீட்டா கேட்கறாங்க. ரிப்பீட்டா கேட்கும்போது செம்மையான ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு செம்மையான ஒரு சண்டை ஆரம்பிச்சிருது. ஏன் நீ தூங்கலையா, நீ வந்துட்டு லிவிங் ஏரியால தூங்கி நாய் உழைக்கும் போது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கார்டன் ஏரியால தூங்கினே அப்படி கூட ரஞ்சித் சார் வந்துட்டு சொன்னார்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லின் பயங்கரமா தாக்குறாங்க. இப்ப தாக்கும் போது என்ன சொல்றாங்க சௌந்தர்யா, நான் வந்து கண்ணு எரியுதுன்னு தான் நான் தூங்குறேன்னு சொன்னேன், அது கண்ணு எரியலன்னா நான் தூங்கிருக்க மாட்டேன், நான் அடுத்த நாள் அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து ஏதோ ஒரு சோகத்துல இருந்தேன், ஏதோ பிரச்சனைனால சோகத்துல இருந்தேன், அதனால நான் வந்துட்டு லிவிங் ஏரியால தூங்குவேன், இல்லைன்னா நான் தூங்கிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஒரு பக்கம் தாக்குறாங்க. 2 பேத்துமே பயங்கரமா எப்படிலாம் இப்படி இருந்தவங்க இப்ப இப்படி இருக்காங்க. நம்மளுக்கு சந்தோஷம்பா. இனிமே வந்து கேம்ல வந்து ஃபயரா வரும், இனிமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க, சூப்பரா இருக்கும் கேம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு சம்பவத்திலே தெரியுது. ஜெஃப்ரி ஆல்ரெடி நேற்று பாத்தீங்கன்னா இப்போ பவித்ராவை பிடிச்சிட்டான், அது என்ன காரணம்னு தெரியல, அது சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நேற்று வந்து நாமினேஷன் ரயனை அண்ட் சௌந்தர்யாவை பண்ணனால இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பவித்ரா கூட சேர்ந்துட்டு அலையறனால அவன் என்ன கதை, இவன் கதை எல்லாமே போக்குல தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்துட்டு ட்விட்டர்ல எல்லாம் பயங்கரமா வந்துட்டு தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு பண்றதை வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஜாக்லின் பக்கத்துல வந்துட்டு ரொம்ப அட்டாச்மெண்ட், நேற்றுலாம் வந்துட்டு அட்டாச்மெண்ட் பேசவே இல்லை, பேசக்கூட பக்கத்திலே இல்ல, இப்பதான் கொஞ்சம் பக்கத்துல இருக்காங்க. மேபி வந்துட்டு இப்பயே வந்துட்டு செம்மையான விரிசல் வந்துட்டு உண்டாயிடுச்சு. நேற்று வந்துட்டு நேற்று வந்துட்டு அன்னைக்கு நான் தூங்கின வந்து கண்ணி எறிந்து தான் தூங்கினேன், ஆனா நீ இப்ப வந்துட்டு சும்மா தூங்கினதுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கூட பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஒரு பக்கத்து கேட்க, நான் ஒண்ணு சும்மா எல்லாம் தூங்கல, எனக்கு டயர்டா இருந்துச்சு அதனால தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே உளறி அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. எப்படின்னா நான் தூங்கினேன் அப்படிங்கிற ஒரு இதுலயே வந்து கான்வர்சேஷன்லயே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது வந்து இப்ப சொன்னீங்க டயர்டா இருக்கனால தானே தூங்கினேன்னு சொன்னேன், அதை வந்து முன்னாடியே சொல்ல வேண்டியது, என்கிட்ட என்ன சொன்ன நீ தூங்கவே இல்லைன்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஒரு போயிட்டு வந்துட்டு செம்மையா வந்துட்டு 2 பேருக்கு பயங்கரமான ஒரு காம்படிஷன் வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.